அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ஸ். ஸோ இந்த ப்ராப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ண அந்த கோடில் இருந்தே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம ஆப்பில் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு இமேஜ் வச்சுட்டோம், ஒரு பீட்சாவோட இமேஜ் வச்சுட்டோம், அந்த பீட்சாவோட நேம் கொடுத்தாச்சு, அதோட இன்க்ரீடியன்ஸுன்ற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ என்கிட்ட எப்படி பார்த்தோம்னா ஒரு 6 இமேஜஸ் ஆர் 7 இமேஜ் கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒரு நேமு, அதே மாதிரி அதோடைய இன்க்ரீடியன்ஸை நான் உள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும். ஓகேவா? என்னோடய ஆப்பில். அப்போ ஒன்றுத்துக்கும் உட்காந்து நான் டிசைன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் நம்ம ரியாக்ட் போகிறதுக்கான காரணமே என்னென்னா, ஈஸி காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி வேலையை சீக்கிரமாக முடிக்கிறது தான் ரியாக்டோடைய ஐடியாவே. அப்போது இதை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ப்ராப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெனுவுக்கு வந்துடுவோம். ஓகேவா? மெனுவில் பீட்சான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற இதில் தான் நம்மளுடைய மொத்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல சீட் ஆகுது. கரெக்டாக? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஹெட்டிங் தனியாக கொடுத்துருக்கோம், அதோட இன்க்ரீடியன்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம், என்ன இமேஜ் யூஸ் பண்ணுன்றது கொடுத்துருக்கோம், இதை செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம செப்பரேட்டாக கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கால் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த ப்ராப்ஸ்ன்றது இந்த இடத்துல மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெனுவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்சாவோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. இந்த நேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பீட்சா ஸ்பினச். ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுற பீட்சாவோட நேம் வந்து ஸ்பினச். ஓகேவா? அடுத்தது இன்க்ரீடியன்ஸ். இன்க்ரீடியன்ஸ்ன்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து ஓகே, நான் இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், டைப் பண்ண வேண்டாம், காப்பி பண்ணிக்கிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ஸில் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜ். இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம், ஃபோட்டோ நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறோம். இதில் அந்த இமேஜோட பாத் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த JPEG, இதை அப்படியே கொண்டு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண எல்லாத்தையுமே இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, சோர்ஸ் அப்படின்ற இடத்துல இங்கே டைரெக்டாகவே JPEG-உடைய நேமை கொடுத்தாச்சு. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸில் இங்கே ப்ராப்ஸ் டாட், இங்கே இந்த பாத்தோடைய நேமாக நம்ம கொடுத்துருக்கிறது ஃபோட்டோ நேம். இதை இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னாலே அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் டேக் நேம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு பீட்சாவோட நேம் கொடுத்துக்கலாம். சரி, டைப் பண்ணிக்கிறேன். ப்ராப்ஸ் டாட் நேம். அடுத்தது இங்கே இருக்க நேம், பீட்சாவோட நேம், இதுவும் அதே தான் வரப்போகுது. ஸோ ப்ராப்ஸ் டாட் நேம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டுக்கு ப்ராப்ஸ் டாட் இன்க்ரீடியண்ட். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேவா? ஆஸ் இட் இஸ் நம்ம இதுக்கு முன்னே என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் இந்த இடத்துல நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. கரெக்டாக? ஏன்னா டைரெக்டாகவே நம்ம கொடுத்த டேட்டாவை இந்த இடத்துல ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி அதே தான் கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ ஆஸ் இட் இஸ் என்னவோ அது அப்படியே தான் நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இப்போ இந்த பீட்சா இருக்குல்ல, இந்த காம்போனண்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா எனக்கு இது 2 வாட்டி நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த இமேஜும் அடுத்தது இந்த பீட்சா இந்த டீட்டெயில்ஸ் இது 2 இருக்குல்ல, இதை மட்டும் செப்பரேட் டிவாக நம்ம பிரிச்சுக்குவோம். அப்போ இங்கே இருக்கிற இந்த இமேஜையும் அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் இந்த 2த்தையும் செப்பரேட் டிவாக நம்ம மாற்றலாம். ஓகேவா, டிவ் இதை கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த பேராகிராஃப்க்கு கீழே வந்துட்டு இந்த க்ளோசிங் டேகை பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணுவோம். அடுத்தது இங்கே இருக்கிற இந்த டிவ் டேக் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்டைலிங் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. இந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்டு பீட்சா அப்படின்னு சேவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 2 பீட்சா இமேஜ் வந்து சைடில் ஆர்டராக அலைன் ஆகிருக்கு. அதனுடைய பேர் அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக லிஸ்ட் அவுட் ஆகியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற இந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம இமேஜோட பேர் இருக்கு இல்லையா, அதையே நான் எடுத்து மாற்றிக்கிறேன். ஸோ செகண்ட் இமேஜுக்கு நான் மாற்றிக்கிறேன். salamino.jpg இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஜேபெக்கோட பேரையும் மாற்றிக்கலாம். சேவ் பண்ணுவோம். எனக்கு இப்போ அந்த இமேஜும் மாறியாச்சு, இந்த இடத்துல இருக்க பேரும் மாற்றியாச்சு, அண்ட் அந்த கண்டென்ட்டும் எனக்கு ஆர்டராக 1 by 1 ஃபீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த காம்போனண்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜாக லிங்க் பண்ணோம்னா நம்மளோட மெனு ஆப் க்ரியேட் ஆகிடும்.